உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பிரச்சனையில இருந்து விடுபட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த பையனே என்ன பிடிக்கலன்னு சொல்லிடணும். அதுக்கு நீ அவன்கிட்ட பேசி ஆகணும். நீ பேசுவல்ல? அக்கா, நான் எப்படி செய்யறது? நடிக்காத. நான் உன் கூட வந்தேன்ல, மறந்துட்டியா? நான் உனக்காக அவங்க வீட்டுக்கே வந்தேன். எனக்கு ஒன்னும் அது அவ்வளவு ஈஸி இல்ல. இருந்தாலும் நான் அதை பண்ணல, உனக்காக தான். சக்தி, நான் அந்த மூஞ்சியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. ஐயோ, இந்த மாதிரி புகுந்த வீட்டுக்கு போறதை விட நான் செத்து போறதே மேலு. ஐயோ அக்கா, ஆமா, என்ன பேச்சு பேசுறீங்க? சக்தி ப்ளீஸ் போய் பேச. ப்ளீஸ் டி, எனக்காக ப்ளீஸ். சரி இருங்க, பண்ணலாம். ஆனா நான் கூட உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். உன்னோட இன்டர்வியூ பத்தி தானே, அதெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம். ஆனா இப்போ என்னோட இந்த இன்டர்வியூ இருக்கே, இத ஏதாவது பண்ணுடி ப்ளீஸ். இன்னும் எவ்வளவு நேரம் தான் உன்னை நீயே வருத்திப்ப கண்ணா? நந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். உன்னை நீயே ஏன் இப்படி தண்டிச்சுக்கிற? ஐயோ, நீ நல்ல காரியம் பண்ணிருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய சூப்பர் பவர் என்னன்னு சொல்லு. ஒருத்தரோட கனவை நிறைவேற்றி கொடுக்கறது தான். அந்த பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து நீ நல்லா தானே பண்ணிருக்க. இன்னி வரைக்கும் நீ எனக்கு மட்டும்தான் சூப்பர் ஹீரோவா இருந்த. இப்ப அந்த பொண்ணுக்கும் ஆயிட்ட. ரொம்ப பெரிய சூப்பர் வில்லன் யாருன்னு தெரியுமா பாட்டிமா? ஒருத்தவங்களோட நல்ல மூட கெடுக்கிறவங்க தான். சிரிச்சிட்டு இருக்கவங்க முகத்துல அழுகையை கொண்டு வர்றவங்க தான். இன்னைக்கு அந்த காரியத்தை நான் பண்ண இல்லனா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நியாயமா நான் அவளை கங்க்ராச்சுலேட் பண்ணிருக்கணும். ஆனா நான் அவளை தள்ளி விட்டுட்டேன். அவ கீழே விழுந்துட்டா. உங்களோட சூப்பர் ஹீரோ இல்ல, சூப்பர் வில்லன். ஏன்னு தெரியல, என்னால இந்த கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்க பாரு, பலமுறை என்ன ஆகும் தெரியுமா? நம்ம கடந்த காலம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். ப்ளீஸ், இனிமே கடந்த காலத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். இந்த நாளை பத்தி மட்டும் பேசலாம். இந்த நாளை பத்தி பேசணும்னு நினைக்கிறியா? சக்தியை பத்தி பேசணும்னு நினைக்கிறியா? பாட்டிமா ப்ளீஸ், நீங்களும் இந்த நந்து மாதிரி பேசாதீங்க. இன்டர்வியூக்கு முன்னாடி அவ இருட்டு ஸ்டோர் ரூம்குள்ள மாட்டிக்கிட்டா. அவ அந்த ஸ்டோர் ரூம்குள்ள எப்படி மாட்டிக்கிட்டான்னு கூட நான் கேட்கவே இல்லை. நான் என் கஷ்டத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். பாவம், அவ எப்படி கஷ்டப்பட்டாங்கிறத பத்தி யோசிக்காம நான் இன்னும் கஷ்டப்படுத்திட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.